ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் மேக்கிங் ஐஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோஸ்ட் ஸ்டோரி பாப்பி. அந்த கோஸ்ட் என்ன பாப்பினா அந்த நீட்டமாக பல்லு ப்ளூலேயும் பிங்க்லேயும் இருக்குது. இந்த ஸ்டோரி நம்ம ப்ளூ தான் பேச போகிறோம். ப்ளூ பற்றி பார்க்க போகிறோம். அது இங்கெல்லாம் பல்லு இருக்கும். பல்லுலாம் நல்லா ஷார்ப்பாக சிங்கப்பல்லு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு அம்மா பையன் ஓகே அம்மா பையன் இருக்காங்க. அங்கே வந்து போகிறாங்க மார்க்கெட்டுக்கு. அங்கே வந்து ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஃபேன்சி ஷாப்னு சொல்லலாம், டாய் ஷாப்னு கூட சொல்லலாம். அந்த டாய் ஷாப்பில் வந்து ஒரு பொம்மை இருக்குது. அந்த பாப்பி பொம்மைன்னு சொன்னல, அதுக்கு இங்கே நீட்டமாக பல்லுலாம் இருக்குது. அந்த பொம்மையை தான் அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. ரொம்ப பிடிச்சோன்னே அம்மா எனக்கு அந்த பொம்மை வந்து தான் கண்டுபிடிக்கிறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க மைண்ட் வாய்ஸ், இவன் 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பான், அப்புறம் தூக்கி போட்டுருவான். சரி வாங்கி கொடுத்தலான்னு வாங்கி கொடுக்குறாங்க. வாங்கி கொடுக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு இந்த பொம்மை தான் பிடிச்சிருக்கான்னு நிறைய வாட்டி கேட்டாங்க. வாய் வலிக்கிற மட்டும் எனக்கு இதம்மா பிடிச்சிருக்குன்னு சொன்னான். இந்த பொம்மை கிட்ட பாசம் காட்டாத. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த பொம்மை கிட்டலாம் அதிகமாக பாசம் காட்டணும்னா உயிர் வந்துடும் சொல்லுவாங்க. சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்பவும் மாட்டாங்க. சில பேர் நம்புவாங்க, நம்ப மாட்டாங்க. அப்படி சொல்கிறாங்க. இவன் நினச்சிட்டா, ஓ உயிர் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்புறம் அவங்க அம்மா பாசமே கொடுக்கலான்னு நிறைய வாட்டி சொல்லிட்டாங்க, வாய் வலிக்கிற மட்டும். ஆனால் அவன் கேட்க எனக்கு தான் வேணும். சரி வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து என்ன ஆயிடுச்சு, அவன் வந்து ரொம்ப அந்த இப்போ எப்போவுமே அது கூடயே அட்டாச் ஆகிட்டான். சாப்பிடும்போது அது கூட, படுக்கும்போது அது கூட. அதே மாதிரி அது வந்து அவன் வந்து அப்படி அவன் அந்த பொம்மை கூட படுத்துங்கிறான். அப்போ வந்து அவன் கை எப்போவுமே கை இப்படி போட்டுக்கிட்டு தான் தூங்குவான். அந்த பொம்மை பெருசில் சின்னதான். நான் கை இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, அந்த பொம்மை வந்து வயிறு வந்து மேலே கீழே. இப்போ ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணோன்னா ஸ்டொமக் வந்து முன்னாடி, எக்ஸ்ஹேல் வந்து பண்ணோன்னா ஸ்டொமக் பின்னாடி வரும்ல, அந்த மாதிரி அந்த டெடிபருக்கும் வருது. என்னடா இவ்வளோ உண்மையாகவே வந்துருச்சோ உயிர். இவனுக்கு வேறு பயம் வந்து ரொம்ப அடிக்குது. என்னடா சும்மா தான் இருக்குமோ, வந்தாலும் ஜாலியாக இருக்குன்னு நினச்சோம், இன்னும் இவ்வளோ பயமாக இருக்குன்னு அவன் விட்டுட்டா. சரி நெக்ஸ்ட் டே இவன் ஸ்கூல் போயிட்டு வரான். அது மாதிரி நைட்டு கூட சாப்பிட்றான், பண்ணுறான், எல்லாமே பண்ணுறான். நைட் தூங்கும்போது அப்படியே கை போட்டு திருப்பி தூங்குறான். அப்போ வந்து அந்த பொம்மையை பக்கத்தில் வச்சுக்கல, தூரமாக வைக்கிறான். அந்த பொம்மை ரொம்ப கோவமாக இருக்குது. இப்படி பல் நீட்டாக ரொம்ப கோவமாக எல்லா பல்லும் தெரியும். இந்த 2 பல் முன்னாடி பல் அது மட்டும் தெரியும். அப்புறம் அந்த நீட்டாக பல் எல்லா பல்லுமே தெரியுது. அது ரொம்ப பயமாக இருக்குங்க. நான் சொல்கிறதுனால உங்களுக்கு பயம் தெரியல. அது வந்து ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருக்கும். அப்படி தெரியுது கோவமாக. இவன் பயந்துட்டு கண்ணை மூட்டு தூங்கிட்டான். அப்படியே தூங்கிட்ட பயத்தோட. அப்புறம் வந்து அப்புறம் வந்து என்ன ஆயிடுது, வந்து அதே நாள் அடுத்த நாள் எந்திரிச்சு அந்த பொம்மை கண்ணை பிச்சுட்டான். அது ரொம்ப கண்ணுலாம் ஒரு கண்ணை பிச்சுட்டான். இவன் லெஃப்ட் பக்கம் இருக்க கண்ணையே பிச்சுட்டான். பிச்சு உடனே அவன் வந்து அடுத்த நாள் காலையில் பார்க்குறான், அவன் கண்ணும் அப்படி சிவப்பாக இருக்குது. அந்த லெஃப்ட் கண் மட்டும் நல்லா சிவப்பாக இருக்குது, கருப்பு கலர் இருக்குது. இது ஐபால்ஸ் இருக்குது. ஆனால் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. நல்ல வேலை அவன் மைண்ட் வாய்ஸ் பேசுகிறான், நல்ல வேலை இதுக்கு உயிர் வந்தது நம்ம அம்மாட்ட சொல்லலை, நம்ம கண்ணை மட்டும்தான் பிச்சோம். இதுவே வந்து நம்ம கையை பிச்சிருந்தோன்னா அவ்வளோதான், நம்ம கைக்கு தச்சிருக்கோம். இப்படி தான் இருக்குது. ஆனால் வந்து அவன் கையை வந்து முதல்ல பிக்கலாம் தான் இருந்தான். பரவாயில்ல விட்டுறலான்னு சொல்லிட்டான். அதனால் கையை உடச்சிருந்தா இப்போ கைக்கு ஏதாச்சும் ஆகிருக்கும். அதனால் வந்து அவன் வந்து திடீர்னு வந்து ஸ்கூல் போயிட்டு வரான். பொம்மையை தேடுறான் கிடைக்கவே இல்லை. அவனுக்கு அந்த பொம்மையோட ரொம்ப அட்டாச் ஆனதுனால அந்த பொம்மை வந்து அவன் சாப்பிடவே இல்லை. இந்த பால் தண்ணி மட்டும்தான் குடிச்சிருக்கான். 2 நாளாக காணும். அப்புறம் அந்த 2 நாளுக்கு அப்புறம் அந்த 3ஆவது நாள் வந்து அந்த பொம்மை அங்கேயே இருக்கு, அவனுக்கு முன்னாடி இருக்கு நேராக. அவன் வந்து என்னடா பொம்மை இருக்குது, இத்தனை நாளாக காணும், இப்போ வந்து இருக்குது,
பார்க்கும்போது தான் தெரியுது. அவங்க வந்து சொல்கிறாங்க, என் பையனோட பொம்மை வாங்கி தந்தேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க. என் பையனோட பொம்மை வாங்கி தந்தேன், அது காணாமல் போச்சு 2 நாள்னு. இப்போ தான் கஞ்சனா அந்த பொம்மையை காட்டி சொல்கிறாங்க. இந்த பொம்மை 2 நாளாக எங்கள் வீட்டில் தானே இருந்துச்சு, எப்படி அங்கே வந்திருக்கும்? இது எங்கள் பொம்மை தானே? இல்லை, இது எங்கள் பொம்மை, என் பையனுக்கு நான் வாங்கி கொடுத்தேன், அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு தெரிலன்னு இவங்கள விட்டுறாங்க. ஆனால் அப்பந்தான் ஒன்று சொல்கிறாங்க. அப்போ அந்த பொம்மை வந்து தானாக ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் மூவ் ஆகுது. சரி, அப்புறம் வந்து ஒன் பிளேஸோட ஒன் பிளேஸ் மூவ் ஆகுதுல்ல, அதுக்கு உயிர் வந்துச்சு. அவங்க அம்மாவுக்கு அப்பந்தான் தெரியுது. அவங்க அம்மா அந்த பையனை பிடிச்சி கேட்குறாங்க, என்னாச்சு, அந்த பொம்மை ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் மூவ் ஆகிருக்கு, எப்படி இனி இந்த மாதிரி கேட்குறாங்க. அவன் பயந்துக்கிட்டே சொல்கிறான், அம்மா இல்லைம்மா, அது என்னோட அந்த பொம்மை வந்து உயிர் வந்துடுச்சு, நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, சொன்னால் நீங்கள் அதை எரிச்சிடுவீங்கன்னு தானே இல்லைன்னு சொல்லிட்டான். அப்புறம் வந்து ஓகே, அவன் வந்து அது நைட் தூங்கும்போது அவங்க அம்மா வந்து நைட்டு அதுக்கு அந்த பீரோ மேலே வந்து அந்த டெடி பேரை வச்சுட்டாங்க, அந்த பாப்பியை. அப்போ வந்து என்னாது, அந்த பாப்பியை வச்ச உடனே இவன் நைட் தூங்குவான். அவனுக்கு வந்து இந்த ஒரு 5:35 இருக்கும். 5:35 அப்போ அவனுக்கு வந்து காலில் ரொம்ப வலிக்குது, ஒரு மாதிரி பிளட் சர்க்குலேஷன் போகலன்னா காலில் வந்து ரத்தம் ஓட்டலைன்னா எப்படி இருக்கும், அது ஒரு மாதிரி. இவன் அப்போ கண்ணை முடிச்சு பார்க்குறான். அப்போ காலில் வந்து அந்த பாப்பியோட பல் வந்து கிடச்சி. அப்புறம் இங்கே வந்திருக்கோம், எப்படி இங்கே வந்திருக்கோம், காலெலாம் கடிக்குதே இருக்கான். இவன் காலை வகை அதை தள்ளி போட்டுட்டான். அப்புறம் வந்து அந்த பொம்மை வந்து விழுந்துடுது. அப்புறம் அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி சொல்ல உடனே அந்த பொம்மையை வந்து தூக்கி எரிஞ்சு போட்டுடலான்னு சொல்கிறாங்க. இவன் கேட்கவே அழுகுறான். அப்புறம் ஒரு வழியாக வந்து, இல்லைம்மா எனக்கு இந்த பொம்மை வேண்டாம்மா, நான் எரிச்சிடுறேன் அம்மா அப்படின்னு சொல்கிறேன். அவங்க அம்மா எரிச்சிட்டாங்க. அதுலேருந்து அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.